நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேத வாசிப்பு பகுதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கேட்கிற மக்களுடைய மத்தியிலே நீங்க கிரியை செய்யுங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் மூலம் ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்திலே சங்கீதம் 111வது சங்கீதத்தை நாம் சிந்தனை செய்வோம். 111வது சங்கீதத்திலே முதலாவதாக அல்லேலுயா என்ற ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரும் உத்வேகம் பெறுகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியின் காரியத்தை நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை இந்த பகுதியிலே செய்கின்றார். செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது, செயல்படும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய துதிக்கும் கிருபையை அவர் நமக்கு தருகின்றார். அது நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். 2வது வசனத்திலே கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆராயப்படுகிறவளுமாய் இருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு பிரியத்தை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். பிரியம், ஆராயப்படுதல். எல்லாரும் பிரியப்பட்டு காரியங்களை செய்யும் போது ஆராய்ச்சியின் மத்தியிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் ஒரு சுய சிந்தனையை கட்டுப்படுத்தி கரைப்படுத்தாதபடி காத்து கொள்ளுகின்றார். 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். மாறிப்போகிற ஒரு நீதி அல்ல, மறைந்து போகிற ஒரு நீதி அல்ல, மகிமையும் மகத்துவம் உள்ள ஒரு நீதி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. சோர்ந்து போகிற அருமையான பிள்ளைகளே, நீதியின் மையத்திலே தேவன் உங்களுக்கு இந்த காலை நேரத்திலே வெற்றியை கொடுக்க விரும்புகின்றார். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அவர் எந்த நேரத்திலேயும் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் அதிசயமான செய்கைகளை நினைவு கூறக்கூடிய அளவிற்கு நம்மை உருவாக்குகிறவர். 5வது வசனத்திலே தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவர் உடன்படிக்கையை வைத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் பட்டினியின்றி வாழ்க்கையிலே வளர்ந்து செல்வதற்கு ஏற்ற ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினாலே தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார். தெரியப்படுத்துதல் என்ற வார்த்தை இந்த இடத்துல மிக முக்கியமாக இருக்கிறது. ஜாதிகளின் சுதந்திரம், அதை நாம் ஜனங்களுக்கு கொடுக்கும் போது ஜனங்கள் மனமகிழ்வோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். எனவே இந்த தேசத்தில் தேவன் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நம்முடைய தேவைகளை சந்தித்து அவருடைய பணியில ஈடுபாடு கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். எந்த விதத்திலையும் அவர் நீதிக்கு புறம்பான காரியங்களை அவர் செய்வதில்லை. அவருடைய கட்டளைகளை எல்லாம் உண்மையானவைகள். உண்மை என்பது ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் அதே நேரத்தில் அது பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு விருத்தியான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காக நாம் செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.